ஹலோ எவ்ரிவன். ஜூன் 28, 29க்கான கரண்ட் ஈவெண்ட்ஸை பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியா 3வது பொருளாதார நாடாக ஆகணும்னு இலக்கு வச்சுருக்காங்க. இப்போ என்ன ரேங்க்கில் இருக்காங்கன்னா 5வது ரேங்க்கு. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ அமெரிக்கா, அடுத்து சைனா, அடுத்து ஜெர்மனி, அடுத்து ஜப்பான். இப்போ இந்தியா 5வது இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க 3வது இடத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி இலக்கு வச்சுருக்கான்னு கேட்டால் ஆமாம், 2030க்குள்ளே $1 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இலக்கு வச்சுருக்காங்க. ஸோ கொஷின் எப்படி கேட்கலான்னா, தமிழ்நாடு எந்த வருஷத்துக்குள்ளே $1 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாறணும்னு இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை என்ன பில்லியன் டாலரா ட்ரில்லியன் டாலரா அப்படி மாதிரி கொலாப்ஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். இப்போ தமிழ்நாடு அசம்பிளி தினமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை எஸ்ஐ லெவலில் இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓசூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் மொத்தம் 4 இருக்குது. ஒன்று சென்னை, இன்னொன்று திருச்சி, இன்னொன்று கோயம்புத்தூர், இன்னொன்று மதுரை. ஸோ இப்போ 5வதாக ஓசூரில் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது பல தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே பக்கத்தில் பெங்களூரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, கேம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஸோ 150 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருந்தால் அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்னொன்று கட்ட முடியாது. ஸோ அதனால் இது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸில் பார்த்தோம்னா, நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை, டிஎன்பிஎஸ் படிக்கிற ஆட்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிகரம் தொடு ஹையர் எஜுகேஷனுக்காக பெண்களுக்காக வி சேஃப் அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க் உதவியோட ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே, அடுத்து கிரிக்கெட் ஸ்டேடியம் கோவையில் கட்ட போகிறோம். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கோவையில் கட்ட போகிறோம். இடம்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த குறு சிறு நிறுவனங்களுக்கான தினம் ஜூன் 27. அடுத்து புல்லட் ட்ரெயின் இப்போ எங்கே கட்டுமான பணி போயிட்டுருக்குன்னா, அகமதாபாத் டு மும்பை. அப்போ புல்லட் ட்ரெயின் கட்டுமானம் எங்கே வரப்போகுதுன்னா அகமதாபாத் டு மும்பை. அகமதாபாத் குஜராத்தில் இருக்குது. குஜராத்லேருந்து மகாராஷ்டிரா மும்பைக்கு கட்டுறாங்க. ஸோ இப்போ எதுக்கு இது பேசுகிறாங்கன்னா, இதே மாதிரி நார்த்து சவுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வழித்தடம் அமைச்சு அங்கே புல்லட் ட்ரெயின் விடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ புல்லட் ட்ரெயின் 320 km/h போகும். சரி, ஓகே. அடுத்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ், இந்த சோலார் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்க 100th மெம்பர் 100வது மெம்பராக பராகுவே, அவங்க சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி சேர்ந்துருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் அப்படிங்கிறது உலகம் இருக்குன்னா குளோபல் மேப்பு, டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு, டிராபிக் ஆஃப் கேப்ரிகா, இதுக்கு நடுவில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் இங்கே தான் வெயில் அதிகமாக அடிக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணி நம்ம எல்லா பவர் யூசேஜும் சோலார் மூலிமா எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ். இது 2015 இந்தியா அண்ட் பிரான்ஸ் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா குருகிராம், ஹரியானாவில் இருக்குது. இது நம்ம 10th புக்லேயே இருக்கும். அப்புறம் பார்லிமெண்ட் கூடியிருக்கு, பிரசிடென்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அட்ரஸ் கொடுக்கலான்ற அந்த சொல்கிற ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 86. அடுத்து ஃப்ரீடம் எட்ஜ் எக்ஸசைஸ், ஃப்ரீடம் எட்ஜ் கூட்டு இராணுவ பயிற்சி யார் யாருக்கு நடக்குதுன்னா சவுத் கொரியா, அமெரிக்கா, ஜப்பான். அப்புறம் இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஏன் அங்கே ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டில் தீ நடக்கிறத ஒரு ஏஐ சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மூலிமா முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ். இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவுக்கும் மத்திய பிரதேஷ்க்கும் இடைப்பட்ட இதில் ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ இதை ஏங்க ஆட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது காட்டில் தீ நடக்கும்போது நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா இதை நம்ம ஆட் பண்ணி சொல்லலாம். சார் மேம், இப்போது இது மாதிரி ஏஐ சிஸ்டம்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நடவடிக்கைலாம் நான் ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்துக்காக இதை தெரிஞ்சுக்கங்க.
அப்புறம் டிஆர்டிஓ வந்து ஒரு அபியாஸ் அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. ஸோ அபியாஸ் மிசைலை வந்து டிஆர்டிஓ சோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்து 29ஆம் தேதி அதே தமிழ்நாடு அசெம்பிளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குறு சிறு நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கடன் வழங்குறது 20 லட்சம் வரையிலும் கடன் வழங்குறாங்க. ஸோ அது எதன் பேரில் வழங்குறான்னு கேட்டாங்கன்னா, கலைஞர் கிரெடிட் அசூரன்ஸ் ஸ்கீம் மூலியமாக கலைஞர் பேரில் அது வழங்குறாங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த மதுவிலக்கு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அது 1937 வந்துச்சு. ஸோ மதுவிலக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம், கொஞ்சம் தண்டனையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்டை மட்டும் தெரிஞ்சுக்காங்க, 37. அப்புறம் மாநகராட்சி வந்து புதுசாக 4 வரப்போகுது. ஏற்கனவே வந்து 21 இருக்குது. இப்போது சென்னை தான் ஃபஸ்ட்டு 1688 வந்தது. ஸோ இப்போ வந்து புதுசாக 4 வரப்போகுது. எங்கன்னா புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி. ஸோ மாநகராட்சி அதாவது கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ப்பரேஷனுங்கிறது வந்து 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருந்தால் அங்கே அதை வந்து கார்ப்பரேஷன் அறிவிச்சிருவாங்க. பட் இதில் என்ன சிக்கல்னா, இங்கே வந்து சிலதில் மக்கள் தொகை அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இல்லைனாலையும் பரவாயில்ல, இந்த இந்த நகராட்சி இப்போ இருக்கிற நகராட்சியோட மேம்பாட்டுக்காக ஸோ அதை மாநகராட்சியாக வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. அப்புறம் கவர்னர் அவார்டு கொடுக்கறதுக்காக வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க. கவர்னர் அவார்டு வந்து எதுக்கு தராங்கன்னா, என்வாயன்மெண்டலுக்காக நம்ம என்வாயன்மெண்டல் சம்மந்தமாக அதை பாதுகாக்கிற விதமாக நம்ம ஏதாவது பண்ணியிருந்தாலோ இல்லை சோசியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாலோ கவர்னருக்கு அவார்டு தருவாங்க. ஸோ அதுக்காக இப்போ விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஸோ கவர்னர் அவார்டு எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். அப்புறம் இப்போ ஐசிசி T20 வந்து நடந்துட்டுருக்கு, நேத்தோடு முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கே இப்போ நடந்துச்சு அப்படின்னா, அது வெஸ்ட் இண்டியன்ஸ் அண்டு யூஎஸ்ஏல வந்து நடந்துச்சு. எத்தனாவதுன்னா 9வது. எப்போ இருந்து நடக்குதுன்னா 2007 நடக்குது. அதான் நேற்று வின் பண்ணிட்டாங்க. இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைனல் விளாண்டாங்க. 7 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குதுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது. அடுத்து 2026 வந்து எங்கே நடக்க போகுதுன்னா ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் வந்து நடக்க போகுது. ஃபஸ்ட்டு 2007 வந்து அதை அறிமுகப்படுத்தினதும் இந்தியா தான் ஃபஸ்ட்டு சாம்பியன் வந்து வாங்கினாங்க. அடுத்து பாகிஸ்தான் அப்படியே வந்து லைனாக வருது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ 2024 செகண்ட் டைம் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து ரெஸ் P1 சேட்டிலைட் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவோடது. இதை வந்து செயலிலேருந்து போச்சு அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ எதுக்கு நியூஸில் வருதுன்னா, இது விண்வெளியில் வந்து அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. ஸோ இது வந்து இப்போ பிளாஸ்ட் ஆகிருக்கு. பிளாஸ்ட் ஆனதுனால என்னாச்சுன்னா குப்பையாயிடுச்சு. உடஞ்சனால வந்து அந்த குப்பைலாம் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் அதாவது மேலே வந்து நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குல்ல. ஸோ அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ வந்து அங்கே எப்பயுமே வந்து ஆட்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. 6 பேர் 7 பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அங்கே போய் ஏதாவது வந்து இடிச்சிருமோ, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த சேட்டலைட் பேர் என்னன்னா ரெஸ் P1 சேட்டிலைட், ரஷ்யாவோடது. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 2024 வந்து அதை அதோட போதும், ரிட்டையர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பேச்சு போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம புக்லேயே வந்து இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து. அடுத்ததாக வந்து இது தேவையில்ல, விட்டுருங்க. கோல் ஸ்டேட்டஸ் நிலக்கரி வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு, அதாவது இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம 5வது லார்ஜஸ்ட் 5th லார்ஜஸ்ட்டு கோல் ரிசர்வ்ஸ் வந்து வச்சுருக்கோம். 2வது அதிகமான கன்சியூமர் நம்ம தான். கெவ்ரா கோல் மைன் வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. அதுதான் வந்து லார்ஜஸ்ட் கோல் மைன். இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் கோல் மைன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கெவ்ரா கோல் மைன் சத்தீஸ்கரில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த வெளிநாட்டில் வந்து இந்தியர்கள் வந்து போயிட்டு வேலை செஞ்சு அங்கே பணம் அனுப்புகிறாங்கல்ல, அது மாதிரி வந்து பணம் அனுப்புறதில் நம்ம இந்தியாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு. இந்தியர்கள் தான் வந்து அது மாதிரி அதிகமான பணம் அனுப்புறதுல ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியா வந்து 120 பில்லியன். அடுத்து மெக்சிகோ, சீனா, பிலிப்பீன்ஸ், பாகிஸ்தான் அப்படின்னு போகுது. ஸோ வந்து இது எதுக்கு, இந்த எக்கனாமிக்ஸில் வந்து இதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அதாவது ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி.
ஸோ இந்த ஜிஎன்பி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல வந்து ஆக்சுவலி ஜிடிபிங்கிறது வந்து ஒரு இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவில் உள்ளே இருக்கிற 4 பவுண்ட்ரிஸ்லையும் சேர்த்து எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை வச்சு மெஷர் பண்ணுறது தான் வந்து ஜிடிபி. அதுவே வந்து இந்த ஜிஎன்பிங்கிறது வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட ப்ளஸ்ஸு ஃபாரின்லேருந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து வேலை செஞ்சு அனுப்புகிற பணத்தையும் வந்து சேர்த்து சொல்கிறது தான் வந்து ஜிஎன்பி. ஸோ இந்த ஃபாரின்லேருந்து அனுப்புகிற இன்கம் வந்து எப்பவுமே நெகட்டிவ் தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஜிஎன்பி வந்து எப்பயும் நெகட்டிவ் வேல்யூவில் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் 2 நாளைக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.